வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு, முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. பள்ளி கல்லூரி தேர்வு தேதிகளுக்கு ஏற்ப சட்டமன்ற தேர்தல் தேதிகள், தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, புதுச்சேரியில் மத்திய குழு ஆய்வு, விரைவில் அறிக்கை அளிக்கப்படும் என்று அறிவிப்பு. பதான்கோட் விமானப்படை தள தேடுதல் முடிந்தது, மேற்கு பிராந்திய ராணுவ தளபதி அறிவிப்பு. பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பரிசு தொகுப்பை முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, மேலும் 2 அடி நீள கரும்பு துண்டு மற்றும் 100 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். காவலர் குடும்ப அட்டை பெற்றுள்ள காவலர் குடும்பங்கள் மற்றும் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா, பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக நியாய விலை கடைகளில் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 1,91,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்றும் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரிகளின் தேர்வு தேதிகளுக்கு ஏற்ப தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதியை மத்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்று தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக முதற்கட்டமாக குஜராத், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் இருந்து 25,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை செய்வதற்காக பொங்கல் திருநாளுக்கு பின்னர் தலைமை தேர்தல் ஆணையர்கள் தமிழகம் வர உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்களில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தை கண்காணிக்க புதிய மென்பொருள் ஒன்றை அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் வாக்காளர் அடையாள அட்டையை இழந்த 43,000 பேரில் 18,000 பேருக்கு நேரடியாக வண்ண வாக்காளர் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி அப்போது தெரிவித்தார். எலெக்ஷன் கமிஷன் வரதுக்கு இன்னும் தேதி வரல, பட் பொங்கலுக்கு அப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரம் நமக்கு மொத்தம் 75,000 தேவை இருக்குது. அதில் 10,000 இயந்திரம் மகாராஷ்டிராலேருந்து, 15,000 குஜராத்லேருந்து, 50,000 பீகார்லேருந்து வரதுக்கு எலெக்ஷன் கமிஷனில் உத்தரவு போட்டிருக்காங்க. பீகார்லேருந்து வரதில் கொஞ்சம் தாமதம் இருக்குது. மற்ற 2 மாநிலத்திலேருந்து வரதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த எலெக்ஷனில் நம்ம ஒரு புதுமையாக சோஷியல் மீடியா எக்ஸ்பெண்டிச்சர் செக், ட்விட்டர், ஃபேஸ்புக், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக வாட்ச் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு நடத்த அனுமதி வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் இன்று புதிய மறுஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த விதிக்கப்பட்ட தடையை மறுஆய்வு செய்ய வேண்டும் என்று வீர விளையாட்டு மீட்புக் கழகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மறுஆய்வு மனுவில் ஜல்லிக்கட்டு நடத்த விரைவில் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதி கோரிய தமிழக அரசின் மனு நிலுவையில் உள்ள நிலையில் இந்த புதிய மனு மறுஆய்வு செய்ய தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் டிவிஎஸ்என் பிரசாத் தலைமையிலான மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். வெள்ளச்சேதம் குறித்து ஆய்வு நடத்த வந்த மத்திய குழுவினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அதன் பின்னர் செய்யாறு பாலம் பகுதியில் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய குழுவின் தலைவர் டிவிஎஸ்என் பிரசாத், வெள்ள சேத அறிக்கை மத்திய அரசிடம் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். Information data given by the state government and as well as the district administrations. We will also look at the site visits and the information gathered from interacting with affected people at various places. And based on all these things, we will take a holistic, comprehensive view and submit a report. Government of India will, based on that report, provide the best possible assistance to people of Tamil Nadu. தமிழக வெள்ள பாதிப்புகளை பார்வையிட 2வது முறையாக வந்துள்ள மத்திய குழுவில் வேளாண்மைத்துறை கூடுதல் ஆணையர் ஒய்.ஆர். மீனா தலைமையிலான குழு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டது. விளைநிலங்களை பார்வையிட்ட குழுவினர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். மாநகராட்சி பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை அலுவலர்கள் மத்திய குழுவிடம் விளக்கினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய குழுவினர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதிப்பு விவரம் விரிவாக விளக்கப்பட்டதால் 3 இடங்களில் மட்டும் ஆய்வு மேற்கொண்டதாக கூறினார்.
முன்னதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய குழுவின் 4 அலுவலர்கள் கொண்ட குழு டிவிஎஸ்என் பிரசாத் தலைமையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் காட்டுப்பாக்கம், செந்நீர்குப்பம், நாராயணபுரம், முத்துக்கொண்டபுரம் ஆகிய பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை மத்திய குழுவினர் கேட்டறிந்தனர். 1 மாத காலமாக தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிக அளவில் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் மக்கள் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுச்சேரி மழை வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய அரசிடம் விரைவாக அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய குழுவினர் தெரிவித்துள்ளனர். தமிழக வெள்ளச்சேதங்களை பார்வையிட வந்துள்ள மத்திய குழுவில் உள்ள 2 உறுப்பினர்கள் இன்று புதுச்சேரி மாநிலத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். பிள்ளையார்குப்பம், பத்துக்கண்ணு, கோர்க்காடு, பாகூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்ட அவர்கள் விவசாயிகளிடமும் குறைகளை கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய குழுவினர் பாதிப்புகள் குறித்து மத்திய அரசிடம் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றனர். End of November we had come and we had seen. At that time we had spent a full day under the leadership of the team leader. But subsequently again another rainfall has happened on 1st and 2nd of December. So we had to again come this time. So we will see the entire total damage and give a report to the government. ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவை நிறைவேற்றுவதை ஓராண்டிற்கு ஒத்திவைப்பது என மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சரக்கு சேவை வரி சட்ட திருத்த முன்வரைவை விரைந்து நிறைவேற்ற வேண்டுமென மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பால் சட்ட முன்வரைவை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏற்பட்டது. மாநிலங்களவையில் இச்சட்ட முன்வரைவு நிறைவேறாத நிலையில் புதிய வரிமுறைக்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வரும் ஏப்ரல் முதல் நடைமுறைப்படுத்த சாத்தியம் இல்லை என்று கூறப்படுகிறது. எனவே இதனை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக நிதியமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பத்தான்கோட் விமானப்படை தளத்தில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த தீவிரவாதிகளை தேடும் பணி நிறைவடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி அதிகாலையில் பத்தான்கோட் விமானப்படை தளத்திற்குள் புகுந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 7 பேர் உயிரிழந்தனர். 20 பேர் காயமடைந்தனர். ராணுவத்தின் விரைவான நடவடிக்கையால் பெரும் நாசவேலை தவிர்க்கப்பட்டதுடன் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவம், தேசிய பாதுகாப்பு படை மற்றும் பஞ்சாப் காவல்துறையினர் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் மறுநாள் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். இருப்பினும் மேலும் 2 தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்றது. 5 நாட்களாக நீடித்த முழுமையான சோதனைக்கு பின்னர் தீவிரவாதிகள் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தேடுதல் பணி முடிவுக்கு வந்துள்ளதாக மேற்கு பிராந்திய ராணுவ தளபதி KJ சிங் கூறியுள்ளார். பத்தான்கோட் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட ராணுவ வீரர் நிரஞ்சன் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று கேரள மாநில அரசு அறிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட்டில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த கர்னல் நிரஞ்சன் குமார் உள்பட 7 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் நிரஞ்சன் குமாரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கேரள முதல்வர் உம்மன் சாண்டி அறிவித்துள்ளார். நிரஞ்சன் குமாரின் மனைவிக்கு வேலை அளிப்பதுடன் அவர்கள் குழந்தையின் கல்விச் செலவையும் மாநில அரசே ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சஞ்சய் தத்தின் தண்டனை காலம் முடிவடைவதற்கு முன்னதாக வரும் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அவர் விடுதலை செய்யப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 1993ஆம் ஆண்டு நிகழ்ந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் சட்டவிரோதமாக AK-47 துப்பாக்கி வைத்திருந்ததாக நடிகர் சஞ்சய் தத் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அந்த வழக்கில் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு புனே ஏரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் தமது தண்டனையை ரத்து செய்ய கோரி மகாராஷ்டிர மாநில அரசிடம் அவர் தாக்கல் செய்த மனு ஏற்கப்பட்டது. அதனை அடுத்து தண்டனை காலம் நிறைவடைய 7 மாதங்கள் உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக வரும் பிப்ரவரி 27ஆம் தேதியே அவர் விடுதலையாவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தில்லியில் இருந்து இன்று சென்னை வந்த பொன் ராதாகிருஷ்ணன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசுகையில் ஜல்லிக்கட்டு பேரவை குழுவினருடன் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகரை சந்தித்ததாகவும் ஜல்லிக்கட்டு நடத்துவதில் நம்மை விட அவர் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் ராஜசேகர் அவர்களும் நானும் அமைச்சர் அவர்களை சந்தித்து காலையிலே பேசினோம். மாலையிலே நான் மட்டும் மீண்டும் அமைச்சரை சந்தித்து 2 நேரமும் தனித்தனியாக ஏறக்குறைய 1 மணி நேரம்
ஒவ்வொரு நேரத்துலையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அமைச்சர் நம்மை விட ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது நமக்கு தரணும் அப்படிங்கிறதில் ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ வழிமுறைகளை ஆய்ந்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தும் வகையில் தனிச்சட்டம் கொண்டுவர தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று மக்கள் நலக் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், ஜல்லிக்கட்டு நடத்துவது குறித்து முதல்வர் ஜெயலலிதா மத்திய அரசுக்கு வெறும் கடிதம் மட்டுமே எழுதியுள்ளார் என்றும் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக, முன்னாள் தலைமை நீதிபதியாக தமிழக உயர்நீதிமன்றத்தில் இருந்த மார்க்கண்டேய கட்சி அவர் ஒரு யோசனையை சொல்கிறார். தமிழக அரசே ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் என்று. ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு மார்க்கண்டேய ஜட்ஜி சொன்ன யோசனையும் பரிசீலிக்க வேண்டும். வரும் 17ஆம் தேதி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி பேரறிவாளனை விடுதலை செய்ய வேண்டும் என்று முதல்வர் தனிப்பிரிவு அலுவலகத்தில் பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் மனு அளித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த 25 ஆண்டுகளாக சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை எதிர்த்து முந்தைய மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற அரசியல் அமர்வு சிபிஐ விசாரணை நடத்திய வழக்கில் தண்டனை பெற்றவர்களை விடுவிக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கே உண்டு என்று தீர்ப்பளித்தது. இதனால் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலையில் தடை நீடித்தது. இந்த நிலையில் தமிழக அரசே 161 விதியின் கீழ் பேரறிவாளனை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவரது தாயார் அற்புதம்மாள் முதல்வர் தனிப்பிரிவில் இன்று மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வரும் பொங்கல் திருநாளை தனது மகனுடன் கொண்டாடும் நம்பிக்கை உள்ளதாக குறிப்பிட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பிறந்த நாள் 17ஆம் தேதி தொடங்குது. அவர் நூற்றாண்டை முன்னிட்டு எங்களுக்கு விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தான். அதை முதல்வர் அம்மா தனிப்பிரிவுக்கு நான் அவங்க கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்தேன். போன ஆண்டு இவங்க விடுதலைன்னு அறிவித்த உடனே என் மகன் வெளியே வந்துடுவான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை. இந்த நூற்றாண்டு விழாவில் நிச்சயமாக முதல்வர் அம்மா தான் அவனை விடுதலை செய்ய போகிறாங்க, அவன் உள்ளிட்ட எல்லாரையும் விடுதலை செய்ய போகிறாங்கன்ற நம்பிக்கை இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் பதிவு செய்கிறேன். தமிழகத்தின் சார்பில் மத்திய அரசிடம் நேரடியாக வலியுறுத்த வேண்டும். ஜல்லிக்கட்டு அனுமதி பற்றி மு.க. ஸ்டாலின் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக தமிழகத்தின் மூத்த அமைச்சர்களும் அலுவலர்களும் தில்லி சென்று மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தான் மேற்கொண்டு வரும் நமக்கு நாமே 4ஆம் கட்ட பயணத்தை சென்னை ஆர்கே நகரில் உள்ள நேதாஜி நகரில் துப்புரவு தொழிலாளர்களுடனான சந்திப்புடன் இன்று தொடங்கினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் துப்புரவு தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக தமிழகத்தின் மூத்த அமைச்சர்களும் அலுவலர்களும் தில்லி சென்று மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். வெறும் கடிதம் மட்டும் எழுதினா பத்தாது. முதலமைச்சரோ அல்லது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களோ இது சம்பந்தமாக டெல்லிக்கு நேரடியாக போய் சம்மந்தப்பட்டவர்கள் போய் சந்தித்து இதை வலியுறுத்தணும். அதனால் ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணும், இது ஒரு பண்பாட்டு உரிய விளையாட்டு, செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதுதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். மோடி அரசால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலர் தேவவிரத விஸ்வாஸ் குற்றம் சாட்டினார். மதுரையின் அக்கட்சியில் அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஊழல், விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சினைகளால் மோடி அரசு அனைத்திலும் தோற்றுவிட்டதாகவும் கூறினார். மேலும் பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வழிவகை செய்ய வேண்டும் என்றும், நேதாஜி பிறந்த நாளான ஜனவரி 23 தேசபக்தி நாளாக அறிவிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். Government in corruption issue, in price rise, in everything sector, Modi is totally failed. People's, the farmers, the workers, they are suffering like anything.
விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னையில் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேச உள்ளதாக விவசாய சங்க கூட்டு இயக்கம் தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த விவசாய சங்க கூட்டு இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் கே தேவசிகாமணி வங்கிக் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு நீண்டகால கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் இதுவரை நிறைவேற்றவில்லை என்றார். சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கோரிக்கைகள் மீது கவனம் ஈர்க்கும் வகையில் அரசியல் கட்சிகளின் ஆதரவை திரட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுடைய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அது சம்பந்தமாக பேசுவதற்கு விவசாயிகள் கூட்டு இயக்கத்தை கூப்பிட வேண்டும். தமிழக முதல்வர் அழைத்தால் அவர்களையும், அழைத்திருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் வருகிற 7ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நாள் சென்னையில் சந்தித்து விவசாயிகள் கோரிக்கைகள் நிறைவேற அவர்களுடைய ஆதரவை கேட்க இருக்கிறோம். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. காலி பணியிடங்களை நிரப்புதல், ஊராட்சி செயலருக்கு இளநிலை உதவியாளருக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உட்பட 16 அம்ச கோரிக்கைகள் அந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த அலுவலர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். 234 என்கின்ற அரசாணை, 71 என்கின்ற அரசாணை, 242 அரசாணை ஆக 3 அரசாணைகளை போட்டு 3ஐயும் அமல்படுத்தாமல் நீதிமன்ற உத்தரவையும் மதிக்காமல் உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு சென்றிருக்கிறது. முறையாக அழைத்து பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அரசாங்கம் தீர்க்கவில்லை. போக்குவரத்து துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களையும் பூட்டு போட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சேலத்தில் லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சங்கத்தின் பொதுச் செயலர் முருகன், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட லாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பணியாற்றும் அலுவலர்களால் லாரி தொழில் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கோரிக்கைகளை அரசு செயல்பட தவறினால் வருகிற 30 நாட்களுக்குள்ளாக நாங்கள் இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் லஞ்சத்திற்காக அந்த சட்ட விதிமுறைகளை கடைபிடிப்பதில்லை. இதனால் நாட்டுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. இது அரசுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டத்தை நடத்துவோம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள வீட்டின் பூட்டை உடைத்து 36 பவுன் தங்க நகைகளும் 10,000 ரூபாய் ரொக்கமும் திருடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் வசிக்கும் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அமெரிக்கா செல்லும் மகனை வழி அனுப்பி வைப்பதற்காக சென்னை சென்றிருந்தார். அப்போது அவரது வீட்டின் பூட்டை உடைத்து அடையாளம் தெரியாதவர்கள் 36 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். சம்பவம் குறித்து விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே நாளை தொடங்கவுள்ள யானைகள் நலவாழ்வு முகாமிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் இருந்து யானைகள் வந்து சேர்ந்தன. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் நாளை யானைகளுக்கான நலவாழ்வு முகாம் தொடங்குகிறது. இதையொட்டி பவானி ஆற்றங்கரை ஓரத்தில் இதற்கென சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த முகாமிற்கு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் யானை பிரகிருதி முதலாவதாக வந்தடைந்தது. தொடர்ந்து கும்பகோணம் ஒப்பிலியப்பர் கோவில் யானை பூமா, ஸ்ரீபெரும்புதூர் கோவில் யானை கோதை என பல்வேறு கோவில்களில் இருந்து யானைகள் வந்து சேர்ந்தன. இந்த யானைகளுக்கு வனபத்திர காளியம்மன் கோவிலில் தீப ஆராதனை காட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்த சிறப்பு முகாம் யானைகளுக்கும் தங்களுக்கும் புத்துணர்வை கொடுக்கும் என்று யானை பாகன்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரியில் உள்ள திரிவேணி சங்கமம் பகுதியில் இறந்து கிடந்த 100 கிலோ எடை உள்ள ராட்சத ஆமை குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலின் பின்புறம் உள்ள திரிவேணி சங்கமம் கடற்கரை பகுதியில் 100 கிலோ எடை உள்ள ராட்சத ஆமை இறந்து கிடந்ததை பார்த்த மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் மற்றும் கடலோர காவல்துறையினர் ஆகியோர் இறந்து கிடந்த ஆமை குறித்து விசாரணை நடத்தினர். கடல் ஆமைகள் முட்டை போடக்கூடிய டைங்கள். பொன்னாமன் கரையில் ஏறி இந்த மணல் உள்ள பாகங்கள் தான் முட்டை போடும். இந்த மாதிரி காற்று அதிகமாக இருக்கிறனால ஆமை வரும்போது கரையில் பாறைகளில் அடிபட்டு இறந்துருக்கலாம். வேற உங்கள் நிலையில் நாங்கள் அந்த டாக்டரை கூட்டி கொண்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடக்கம் பண்ணி. பொங்கல் திருநாள் நெருங்குவதையொட்டி மதுரை அழகர் கோவில் பகுதியில் மண் பானைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது.
தமிழர் திருநாளாக போற்றப்படும் பொங்கலில் புத்தாடை, செங்கரும்பு, வண்ண கோலங்களுடன் மண்பானையில் பொங்கலிட்டு சூரியனை வழிபடுவது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கம். இந்த ஆண்டு பொங்கல் திருநாள் நெருங்குவதை ஒட்டி மதுரை மாவட்டம் அழகர் கோவில் பகுதியில் உள்ள அழகாபுரி, சுந்தரராஜன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் பானைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அழகர் மலையான் கண்மாயில் மண் எடுத்து இந்த பானைகள் செய்யப்படுகின்றன. மூலிகைகள் நிரம்பிய அழகர் மலையில் மழை பெய்யும் போது மழை நீருடன் இந்த கண்மாய்க்கு வந்து சேரும் மண்ணில் இருந்து தயாராவதால் இப்பகுதி மண்பானைகளுக்கு அதிக வரவேற்பு உள்ளதாக இதன் தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். மண்பாத்திரம் ஒரு முக்கியமான பொருள். அதில் சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப உடல்நிலைக்கு நல்லது. அந்த மண் பாத்திரம் இல்லாமல் செய்ய பாத்திரம், வெங்காய பாத்திரம் அதில் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் தான் அதிகமாக வருது. அது நீங்கள் தெரிஞ்சு மக்கள்லாம் மண் பாத்திரத்தை எடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதில் உள்ள வியாதியாக எதுவும் இருக்காது. இதில் எல்லா ஒரு மூலிகை வகை, எல்லா ஒரு இது உடம்புக்கு ஒரு தன்மையான ஒரு வைத்திய அளவுக்கெல்லாம் நல்லா ஒரு சிறப்பாக இருக்குங்க. அதனால் இதை ரொம்ப பேர் நல்லா பிரியமாக வாங்குகிறாங்க. அதனால் இந்த மண் நல்லா இருக்கும். பொங்கல் திருநாளை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொங்கல் சிறப்பு சந்தையில் வரும் 8ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் கரும்பு விற்பனை நடைபெறவுள்ளது. பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்திற்காக கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு பூக்கரும்பு எனப்படும் பொங்கல் கரும்புகள் மொத்த விற்பனைக்கு கொண்டு வரப்படும். பொங்கலையொட்டி கரும்பு மட்டுமல்லாது வாழைக்கன்று, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து ஆகியனவும் விற்பனை செய்யப்படும். அவ்வாறு பொங்கல் பொருட்களை விற்பனை செய்வதற்காக கோயம்பேடு மார்க்கெட்டில் சிறப்பு சந்தை ஏலம் விடப்படும். கடந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு சந்தை அனுமதி 7 லட்சத்திற்கு ஏலம் விடப்பட்ட நிலையில் இவ்வாண்டு 7,50,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. இந்த ஆண்டு சென்னையில் கனமழை பெய்ததால் பொங்கல் பொருட்கள் விற்பனை தாமதமாக தொடங்க உள்ளது. சிறப்பு சந்தைக்கு மதுரை மாவட்டம் மேலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருக்காட்டுப்பள்ளி ஆகிய பகுதிகளில் இருந்து கரும்புகள் வர உள்ளன. இப்போ பொங்கல் பண்டிகை ஆரம்பிச்சிச்சு. வர 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த பண்டிகை ரொம்ப சிறப்பாக நடக்கும். இப்போ இந்த வருஷம் எப்படி பார்த்தாலும் ஒரு 600 வண்டி வர்றதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். அது இப்போ சேலத்தில் பார்த்திங்கன்னா, சேலத்தில் விளைச்சல் கம்மின்றாங்க. கடலூரில் சுத்தமாக அழிஞ்சு போச்சு, விவசாயம் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் தான் கரும்பு நல்லா இருக்குன்னு இருந்தாங்க. மதுரையிலேருந்து இங்கே சென்னை கொண்டு வரதுன்னா விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வியாபாரிகளுக்கு கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை இருக்குது. மக்களுக்கும் அது பாதிப்பான சூழ்நிலை இருக்கும். திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட சர்தார்புரத்தில் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி வருவதால் அங்கு வசிக்கும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பழையப்பேட்டை அடுத்த சர்தார்புரத்தில் 150க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் பலருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும், இதுபற்றி பலமுறை புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொசு தொலை ரொம்ப இருக்குது, சாப்பிட்டு வாந்தி வருதுல, நிறைய பிள்ளைங்க காய்ச்சி அடிக்கி. இந்த நடவடிக்கை மாநகராட்சி வரந்து பார்க்க முடியாங்க. பாதாள ரொம்ப ரொம்ப பொங்கி போகுது. இது சுகாதாரம் இல்லாமல் ரொம்ப நோய் வருது எங்களுக்கு. சாக்கடையாக கிடக்கு கட்டியதான் எனக்கு கால் நடமாடி இப்படி காலில் வேற 1 மாதம் ஆச்சு வீட்டை விட்டு வெளியில் போய். அதனால நீங்கள் இதை சரி பண்ணுங்க. அதனால எல்லா பிள்ளைகளும் நடந்து போக முடியல. அதனால நீங்கள் எதுவும் எடுத்துக்கிட்டு பாருங்க சார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு குழந்தைகள் மேம்பாட்டுக் குழுவினர் சார்பில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் மறந்து போன பாரம்பரிய விளையாட்டுகளை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்தது. புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டுத் திடலில் குழந்தைகள் மேம்பாட்டுக் குழு, ரோட்டரி சங்கம் மற்றும் வெங்கடேஸ்வரா மெட்ரிக் பள்ளி ஆகியவற்றின் சார்பில் ஓடி விளையாடு பாப்பா என்ற பெயரில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சாந்தி தொடக்கி வைத்த இந்த போட்டிகளில் கால மாற்றத்தால் மறந்து போன விளையாட்டுகளான கண்ணாமூச்சி, நுண்டியாட்டம், பல்லாங்குழி உள்பட பழமையான 42 விளையாட்டுகளை நிகழ்த்தி காட்டப்பட்டன. மாணவர்கள் மட்டுமின்றி விழாவிற்கு வந்திருந்த பெற்றோர் மற்றும் விருந்தினர்களும் கில்லி, பம்பரம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். பாரம்பரிய விளையாட்டுகளை நம்மளோட பள்ளி குழந்தைகளுக்காக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு குழந்தைகள் அத்தனை பேர் சந்தோஷமா உற்சாகமா இந்த விளையாட்டை கத்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. குழந்தைகளோட சேர்ந்து பெற்றோர்கள், இங்க வந்திருக்கிற அத்தனை சிறப்பு விருந்தினர்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரோட சேர்ந்து கூடி வாழ்ற நிகழ்ச்சிகளை நம்ம அடிக்கடி ஏற்பாடு பண்ணணும். பள்ளிகள்ல முக்கியமா இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை கொண்டு போகணும்.
நம்ம பாரம்பரியத்தை ஞாபகப்படுத்த நம்ம முன்னோர்கள்லாம் விளையாண்ட கண்ணாம்பூச்சி, ஒளிஞ்சாங்கண்ணா, பல்லாங்குழி, தாயம் இந்த மாதிரியான விளையாட்டுலாம் எங்கள் பள்ளியில் இப்போ நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, வெற்றி தோல்வின்னு இல்லாமல் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னை போன்ற மாணவர்கள் எல்லாம் டிவி பார்க்குறது, செல்ஃபோனில் விளையாடுறது இது மாதிரியே இருக்காங்க. ஆனால் எங்கள் பள்ளியில் முதல் முயற்சியாக எங்களுக்காக தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு தான் அது எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். எங்கள் பள்ளி மாணவர்கள் அனைவரும் அதை கத்துக்கிட்டு இன்னைக்கு நான் மட்டும் இல்ல எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இதே போல ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களோட பிள்ளைகளுக்கு தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை கத்துக் கொடுக்க வேணும். பாரம்பரிய விளையாட்டுன்னா என்னன்னே தெரியும். அநேக ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிடிச்ச விளையாட்டு என்னன்னா பூ பறிக்க வரையிறோம். எல்லாருமே இந்த விளையாட்டு அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா நாங்க அழியணும் மாட்டோம். ஜெர்மன் பிரதமர் அலுவலகத்தில் அடையாளம் தெரியாத பொருள், அலுவலகத்தை சீல் வைத்து ஆய்வு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜெர்மன் பிரதமர் அலுவலகத்தில் அடையாளம் தெரியாத பொருள் இருப்பது தெரியவந்ததை அடுத்து பிரதமர் அலுவலகத்திற்கு சீல் வைத்து ஆய்வு செய்யப்பட்டது. ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் அலுவலகத்தில் அடையாளம் தெரியாத பொருள் கண்டெடுக்கப்பட்டது. இதனை அடுத்து அவரது அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பு படையினர் ஆய்வு செய்தனர். 4 பெட்டிகளில் இருந்த அடையாளம் தெரியாத பொருட்கள் குறித்து ஜெர்மன் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் ஆய்வு நடத்தினர். பிரதமர் அலுவலகத்தில் அடையாளம் தெரியாத பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது ஜெர்மன் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அர்ஜென்டினாவில் நடைபெற்ற காற்பந்தய போட்டியின் 3வது சுற்றில் முனைப்புடன் பங்கேற்ற பிரான்ஸ் நாட்டு வீரர் செபாஸ்டியன் லோப் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். டார்க்பந்தயம் எனப்படும் காற்பந்தய போட்டி அர்ஜென்டினாவில் நடைபெற்று வருகிறது. இதன் 3வது சுற்று போட்டி டெர்மஸ் ரியோ ஹோண்டோவில் இருந்து ஜிஜுவரையில் நடைபெற்றது. பந்தய தொலைவான 190 கிலோமீட்டரை செபாஸ்டியன் லோப் 2 மணி 9 நிமிடங்கள் 39 வினாடிகளில் கடந்த சாதனை படைத்தார். முதலிடம் பிடித்த அவருக்கு அடுத்தபடியாக 1 நிமிடம் 23 வினாடிகள் பின்னால் வந்த ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் சைன்ஸ் 2ஆம் இடம் பிடித்தார். போட்டியின் நடப்பு சாம்பியனான கத்தார் வீரர் நாசர் அல் அட்யா 3வது இடத்தையே பெற முடிந்தது. 3வது சுற்றின் முடிவில் ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் செபாஸ்டியன் லோப் முதலிடம் வகிப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு, முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. பள்ளி கல்லூரி தேர்வு தேதிகளுக்கு ஏற்ப சட்டமன்ற தேர்தல் தேதிகள், தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, புதுச்சேரியில் மத்திய குழு ஆய்வு, விரைவில் அறிக்கை அளிக்கப்படும் என அறிவிப்பு. பதான்கோட் விமானப்படை தள தேடுதல் முடிந்தது, மேற்கு பிராந்திய ராணுவ தளபதி அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.